எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நானோடு
அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். வேடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை என்ற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடை
வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. அழைத்திட வந்தோரை லெச்சை மூடினதே. அழைத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லெச்சை மூடினதே. அழைத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான நாளிலே கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த இந்த கிருபைகளை நினைத்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நல்லவர் என்று? ஆமென். ஓ மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை நினைத்து எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துங்க பார்க்கலாம், நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிப்பதற்கு, உம்மை உயர்த்துவதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்பை விட சிறந்தது, ஆண்டவருடைய அன்பை விட பெரியது எதுவுமே இல்லை. ஆமென். இயேசுவின் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே வர முடியாது. ஹல்லேலூயா. Thank you. ஓ மக்கு நன்றி.
அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஓ ஆனந்தமானந்தமே. அவருடைய அன்பை நினைத்து, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற பாசத்தை நினைத்து, தேவ சமூகத்தில் அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் கடந்து போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் மறைந்து போகிறது. மாறாதரே சரி அன்பு. ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஓ அலைந்தேன் பல நாளுமையும் அறியா, மறைந்தே திரிந்த துரோகியம் என்னை. அலைந்தேன் பல நாளுமையும் அறியாம, மறைந்தே திரிந்த துரோகியம் என்னை. ஓ அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஓ ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஓ பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. ஓ ஆனந்தமானந்தமே. ஒரு நாள்
கைத்தட்டி ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் வாடி போகும், இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே அது நிலையானது. அப்படியே நம் கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாடாதே ஐயா உங்க அன்பு, அது வாடாதே. ஹல்லேலூயா. வாடாதே ஐயா, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ என்று சொல்லுவோம். ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, உந்தையை பெரிதையா என்னேல் உந்தையை பெரிதையா, ஓ உந்தையை பெரிதையா என்னேல் உந்தையை பெரிதையா. அழைத்தீரன்பாலே எனையும் அழைத்தீரன்பாலே சொல்லுவோம். அன்பே எனையும் அழைத்தீரன்பாலே, அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தாழ்மையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அழும் போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைத்தது. நம்ம துக்கமாய் இருக்கும் பொழுதெல்லாம் நம்மை விசாரிக்கிறதா அந்த அன்பு. நம்மை விழுந்த பொழுதெல்லாம் நம்மை தூக்கி விடுகிறதா அந்த அன்பு. அந்த ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உலகத்தின் அன்பு மாயமான அன்பு, காரியத்திற்கு நேசிக்கிற அன்பு. இயேசுவின் அன்போ, நாம் பாவிகளாய் இருக்கையிலும் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றால் அதுதான் உண்மையான அன்புங்க. ஓ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நீழலாய் மாறிவிட்டீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. தாழ்மையில் இருந்தேன், ஓ தாழ்மையில் இருந்தேன்,
பிடித்து கரம் பற்றி நடத்துகிறேன். இயேசுயா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி. இயேசுயா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆண்டவருடைய அன்பு விலையேறப்பெற்ற அன்பு என்று உங்கள் வாழ்வில் உணர முடியுமா? அந்த அன்பு விலையேறப்பெற்ற அன்பு என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிய முடியுமா? ஹல்லேலூயா ஆமென். ஏராளமான நன்மைகளை நம்ம நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார்னா அதை நினைத்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென் ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லதான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கத்தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா சொல்ல முடியும்? எண்ணில்லா நன்மைகளை எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறாரே, அவரை நான் ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஓஹோ, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு தானே ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு தானே ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய்
ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்லா கைத்தடி சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீ தானையா. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீ தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் கரங்களை நான். தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எண்ணில்லாத நன்மைகளை செய்திருப்பாரானால், நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்திருப்பாரானால், எங்கள் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அதிசயத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்வார். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எது நடக்க வேண்டும், எது தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே கிடைக்க வேண்டும், எதிலே மாற்றம் வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ, அதை கர்த்தர் வருகிற நாட்களிலே உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்வார். ஒரு திருப்புமுனை உங்கள் வாழ்விலே உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. இதுதான் வாழ்க்கையில எல்லாமே. இப்படித்தான் காலம் முழுவதும் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்க்கை அமைந்து விட்டது என்பதல்ல. ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாக்குகிற நாட்கள் தான் இந்த நாட்களாய் உங்கள் வாழ்விலே மாறப்போகிறது. எத்தனையோ ஆண்டுகளாக ஆமென் லாபானுடைய வீட்டிலே வேலை செய்து ஒரு நன்மையும் காணவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த யாக்கோபின் வாழ்வில் தேவ சமூகத்தை தேடின காலம், தேவ சமூகத்தை தேடின நாட்கள் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எது நடக்கணும்னு நினைச்சானோ அது நடந்துச்சு. எந்த தேசத்துக்கு வரணும்னு நினைச்சானோ அந்த தேசத்துக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். வாழ்க்கையில ஏமேன் கடந்து போகிற பாதைகள், நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. உன் பிரச்சனை நிரந்தரம் அல்ல. உன் வேதனை உனக்கு நிரந்தரம் அல்ல. உன் கண்ணீர் உனக்கு நிரந்தரம் அல்ல. உன் தத்தளிப்பு உனக்கு நிரந்தரம் அல்ல. இவை எல்லாவற்றிலும் ஒரு திருப்புமுனையை கர்த்தரின் நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்வில் ஏற்படுத்துவார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. ஏராளமான நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க. இன்னும் அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க செய்ய போறீங்க.
உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்வம் அப்படியே அனைத்தையும் தருவிரையா மகனையே, நீர் தந்திரையா மற்ற அனைத்தையும் தருவிரையா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? தெரிந்து கொண்ட உம் மகன் நான், குற்றம் சாட்ட யாரியலும். தெரிந்து கொண்ட உம் மகள் நான், குற்றம் சாட்ட யாரியலும். நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? நிகழ்வனவோ வருவனவோ, வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ? நிகழ்வனவோ வருவனவோ, வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ? அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விசேஷித்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம், அதன் 1 மற்றும் 2வது வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன ஒரு காரியம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும், அவர்கள் செய்த சில பாவங்களினால், தவறுகளினால் சத்துருக்களின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்ட பொழுது தேவன் அதை அனுமதித்திருந்தார். அந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள், பாடுகள்,
அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது என் ஜனத்தை ஆற்றுங்கள், அவர்களை தேற்றுங்கள். எப்படி? அவர்களோடு பட்சமாய் பேசி, அன்பாய் பேசி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்த போர் முடிந்தது. அல்லேலூயா. இதுவரையிலும் நீங்கள் சந்தித்த யுத்தம் முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த போராட்டத்தின் நாட்கள் முடிந்தது என்று என் ஜனத்தோடு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். இந்த மாதத்திலே கடைசி நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் போர் முடிந்தது. ஆமென். இனி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை, விசேஷித்த நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? ஒரே சோதனையாக இருக்குது, என்னன்னே தெரியல, ஒரே பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பிசாசு வந்து நிற்கிறதுனால எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இவன் தான் போராடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறதுனால ஒரே போராட்டமாக இருக்கிறது. எத்தனை நாட்கள் தான் இந்த போராட்டத்தை சந்திப்பது? எத்தனை மாதங்கள் இந்த போராட்டத்தில் சிக்குவது? எத்தனை வருடங்கள் இந்த போராட்டத்தை சந்திப்பது அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது, அவர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என்ன ஆரம்பிச்சிட்டாரு? போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். தான் எப்படியாகிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எய்ம், நல்ல விதமான ஒரு திட்டம்தான், ஒரு லக்கு தான். ஆனால் தன்னுடைய சுய பலத்தினால் அங்கேயே போராட ஆரம்பித்தார். தன் சகோதரனோடு போராடுகிறார், தகப்பனோடு போராடுகிறார், மாமனாரோடு போராடுகிறார். போராடி போராடி போராடியே அவருடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது யோசிக்கிறார், எத்தனை நாட்கள் நான் இப்படி போராடுவது? என்றைக்கு ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே சுதந்திரிப்பது? அவருக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அடுக்கடுக்காக சந்திக்கிற பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களுக்காக நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த போராட்டங்களுக்கு, இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் ஒரு காலம் இருக்குது. ஒரு நாள் ஒரு நல்ல முடிவு வரும், நான் அதற்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நாம் சொல்கிறத விட அவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, உன் போராட்டத்தின் நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா. உன் போர் முடிந்தது, உன்னுடைய யுத்தம் முடிந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் அடுக்கடுக்காய் வருவதற்கான காரணம் என்ன? ஏன் இப்படி ஒரு யுத்தத்தை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா யுத்தம் அப்படிங்கிறது வரும்பொழுது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிறது. உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய மனதிலேயே யுத்தம் நடக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. மனதே ஒரு பெரிய யுத்த களம்தான். சாத்தான் ஃபஸ்ட்டில் அங்கே தான் வந்து நம்ம கூட போராடுறான். பயத்தை கொடுத்து, சந்தேகத்தை கொடுத்து, அவிசுவாசத்தை கொடுத்து, தாழ்வு மனப்பான்மைகளை கொடுத்து, குற்ற உணர்வுகளை கொடுத்து, எப்படியாகிலும் நம்மை சோர்ந்து போக செய்ய வேண்டும், நம்மை தேவனை விட்டு விலகச் செய்ய வேண்டும், நாம் நன்மைகளை இழந்து விட வேண்டும் என்பதற்காக பார்த்திங்கன்னா அங்கேயே தன்னுடைய போராட்டத்தை வைக்கிறான். சிலர் நேரங்களில் அதிலேயே போராடி 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 சரீரத்தின் சுகத்தை இழந்து, இரவிலே தூக்கத்தை இழந்து, என்னெல்லாம் இழக்க முடியுமோ இது எல்லாமே ஒரு விதமான போராட்டம் தான். அல்லேலூயா. இந்த போராட்டத்தையும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். சில நேரத்தில் சரீரங்களுக்கு விரோதமாக திரும்பி விடுகிறான். சரீரத்திலே பலவீனம், வியாதி, ஒன்றன் பின் ஒன்றாய். நேற்று தினத்தில் ஒரு அருமையான சகோதரி ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, என்னுடைய திருமணம் ஆன நாளிலிருந்து என் வாழ்க்கையில் துவங்கின போராட்டம் இன்று வரை முடியவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆனாலும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார்.
நான் அவரை ஆராதிக்கிறதுனால தான் அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜீவனை தந்திருக்கிறார். ஆனால் என்னைக்கு இந்த போராட்டம் முடியுமோ தெரியவில்லை. ஒன்று முடிந்தால் ஒன்று, ஒன்று முடிந்தால் ஒன்று, இப்படியா என் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்னு வருத்தமாக சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஜெபிக்கிற சகோதரி, ஆண்டவருக்காக எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்கிறவங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் இப்படி எத்தனை வருடங்கள் போராட்டங்கள். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். சிலர் தங்கள் பொருளாதார நன்மைகளுக்காக போராடி தோற்று எழுந்து விழுந்து திரும்ப 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 வாழ்க்கையில் திரும்பி பார்க்கிற பொழுது யாக்கோபு போல ஒரு நாள் வயசெல்லாம் கடந்த பிறகு சொல்கிறாங்க, என் குடும்பத்துக்கு இனி நான் எப்பொழுது சம்பாதிப்பது, என் பிள்ளைகளுக்கு இனி நான் எப்பொழுது சேர்ப்பது. அப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணனே தெரியல, ஒன்றுமே கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்ந்தால்தான் நாம் புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எத்தனையோ யுத்தங்களை நம்ம வேதத்திலே வாசித்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களையே நாம் வேதத்திலிருந்து தியானிக்கிறோம். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நின்று செய்த யுத்தம் முதற்கொண்டு பல யுத்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த யுத்தத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்தார், அந்த யுத்தத்திலே சத்துருக்கள் எப்படி முறியடிக்கப்பட்டார்கள், நம்முடைய விசுவாசத்தை இன்னும் தூண்டுவதற்காகவும் தேவனுடைய சித்தத்தின் பரிபூர்ணத்தை நாம் புரிந்து கொள்வதற்காகவும் ஆவியானவர் வேதத்திலே நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசம் அத்தாலியால் என்கிற ஒரு ஸ்திரீயின் கையிலே வந்தது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் அத்தாலியால் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு ராணி அந்த தேசத்தை ஆளுகை செய்த நாட்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 7 வருஷம் தேசத்திலே சமாதானமே இல்லை. அந்த 7 வருஷம் தேசத்திலே சந்தோஷமே இல்லை. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுபீட்சமும் இல்லை. ஒரே பிரச்சனை. யுத்தம் என்கிற பொழுது வெளியில் இருந்து தான் என்ன பண்ணும், சத்துருக்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. ஆனால் இங்கே அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவளாலேயே தேசத்தின் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு சிறையிருப்பின் காலத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட நாட்கள் கூட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டமாகவே இருந்தது. ஆமென். சில நேரத்தில் வெளியே இருந்து தான் நமக்கு யுத்தம் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தே யுத்தம் எழும்பும். ஆமென். அப்போ இந்த அத்தாலியருடைய நாட்களில் ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு போராட்டத்தின் நாட்களுக்குள்ளே இருந்தாங்கன்னா, இவளுடைய கேரக்டர் என்னன்னு வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 22வது அதிகாரம் அதன் 2வது மற்றும் 3வது வசனங்களை வாசிங்கள். 2 நாளாகமம் 22:2-3. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பெயர் அத்தாலியாள். அவள் ஆகாபின் குடும்பத்தின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாள். அல்லேலூயா. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம் யுத்தம் வந்திருக்கிறது அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை அங்கே கொடுக்கப்பட்டதுனால. பிசாசு தன்னுடைய நபர்களை பயன்படுத்தி, தன்னுடைய ஆட்களை பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகள் இடறி போகிறதற்கு விதமாக துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை அங்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்றைக்குமே தேவனுடைய ஆலோசனையின்படியே நம்ம நடந்துட்டுருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் சத்துரு என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்திலிருந்து நம்மை தடுமாற செய்வதற்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். அல்லேலூயா. எத்தனையோ ராஜ்யபாரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தின் சரித்திரத்திலும் விழுந்து போனதற்கு காரணம் துன்மார்க்கமான ஆலோசனைகள் தான். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு ராஜ்யபாரமாக இருந்தது தாவீதின் நாட்களிலே, சாலமோனின் நாட்களிலே. ஆனால் சாலமோன் மகனாகிய ரெகோபயாம் ஒரு துன்மார்க்கமான ஆலோசனைக்கு செவி கொடுத்ததினாலே இஸ்ரவேல் கோத்திரங்கள் துண்டு துண்டாய் உடைந்து போனது. அல்லேலூயா. அப்போ சத்துரு என்ன பண்ணுறான், நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை கொடுத்து நம்முடைய சமாதானத்தை இழக்க வைப்பதற்கு அவன் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் துன்மார்க்கனுடைய ஆலோசனை.
அல்லேலூயா. யாரோ ஒரு நபர் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனை போல ஒரு ஆலோசனை நமக்குள்ளே கொண்டு வந்துடும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும். அல்லேலூயா. ஏன்னா அது மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை அல்ல, மனுஷன் மூலமாய் பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. தாவீது தன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடையத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு செய்கிறார். நமக்கு தெரியும், ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு விதமாய். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் யுத்தம் 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 தான். ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு கடந்த. ஆனால் தன் மனதிலே பிசாசு ஒரு ஆலோசனை கொடுத்த பொழுது, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அதற்கு செவி கொடுத்த பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோற்று போனதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ சத்துரு எந்த விதத்தில், சில நேரத்தில் மனுஷன் மூலமாக, சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் மூலமாக அவனுடைய ஆலோசனை நமக்குள் புகுத்த பார்ப்பான். ஏன்னா அந்த துன்மார்க்கரின் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. தாவீது பாருங்க, தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவர் வெளியில் போயிருக்கிற பொழுது அவர் வார்த்தை கேட்குறார், அகிதோப்பேல் எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அகிதோப்பேல் உங்கள் மகனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு புரிந்து போனது, இந்த அகிதோப்பேல் பயங்கரமான ஒரு ஆலோசனை கொடுப்பான். சாத்தான் இவனை பயன்படுத்தி எனக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்யலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை நீர் பைத்தியமாக்கி போடும், அபத்தமாக்கி போடும். அல்லேலூயா. அப்போ தேவன் அந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை அவர் பைத்தியமாக்கி போட்டபடினால் தாவீதின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம கேட்க போகிற, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பதற்கு, இந்த யுத்தம் முடிந்து என் வாழ்க்கையில் ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாவதற்கு எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற இந்த துன்மார்க்கரின் ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாவதாக. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கரின் ஆலோசனை ஆகட்டும், ஒருவேளை நமக்குள்ளே பட்சமாய் பேசி அவர்களுடைய ஆலோசனை நமக்குள் புகுத்துகிறதா இருக்கட்டும், எதற்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளின் மீது மிகவும் நோக்கமாய், மிகவும் கண்ணோக்கமாய். நம்ம எந்த ஒரு தவறான ஒரு முடிவும் கூட நம்ம தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செய்கிறதில்ல இல்லையா. நம்ம எப்போவுமே, ஆண்டவரே உங்கள் சித்தம் தான் நான் செய்யணும், உங்கள் திட்டப்படி தான் நான் வாழணும், நல்லதோ கெட்டதோ நீங்கள் நினைக்கிறது தான் நான் நடக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். ஆனால் அதையும் மீறி சில நேரத்தில் தவறான முடிவுகளை நம்ம எடுத்து விடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ விதத்திலே பிசாசு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு போகிறார். ஏனென்றால் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற போர் முடிந்தது. அல்லேலூயா. இனி யுத்தம் இல்லை, இனி போராட்டம் இல்லை. அந்த அத்தாலியாளினுடைய அந்த ஆலோசனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த ஸ்திரீ அந்த தேசத்தில் செய்கிற ஒரு காரியம் என்ன? 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ஹல்லேலூயா. ராஜ வம்சத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டா? கொன்று போட்டு விட்டாள். இது யாருமே எதிர்பாராத ஒரு காரியம். பாருங்க, எப்பவுமே இந்த ராஜ வம்சத்தில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே உயிர் பயம்தான். அவங்க வாழ்கிற வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. அவங்களுக்கு என்னடா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு யுத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதிரிகள் முதல்ல அடிக்கிறது யாரை தான்? ராஜாவையும் அவங்க குடும்பத்தையும் தான். அதனால் அவங்க எப்போவுமே வெளியிலேருந்து எதிரிகள் உள்ளே வந்துடக்கூடாதே அப்படின்னு கோட்டையை பலப்படுத்தி சுரங்க பாதைகள் அமைத்து தங்களை காத்துக்கொள்ள தப்பித்துக்கொள்ள பலவிதமான காரியங்கள் வைத்திருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, உள்ளே இருக்கிறவங்களே, அல்லேலூயா, வெளியில் இருக்கிற ஆள் இல்லை, உள்ளே இருக்கிறவளே எழும்பி ராஜ வம்சத்தில் உள்ள எல்லாரையும் கொன்று போட்டாள். தேவனுடைய கிருபையினால் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இது யாருமே எதிர்பார்க்கலை. இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்புவாங்களா? இவங்கெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்களா? இவங்கெல்லாம் எனக்கு பின்னாடி எனக்கு தீங்கு நினைப்பாங்களா?
இவங்க போய் என்னை பற்றி மற்றவங்ககிட்ட இப்படி தப்பு தப்பாக பேசுவாங்களா அப்படின்னு ஒரு சிலரை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா உயரத்தில் வச்சுருப்போம். இவங்க மட்டும் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்கன்னு. சில நேரத்தில் அவர்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்புகிற நாட்கள் வரும். அதனால் தான் வேதம் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீங்கள். அவன் மனுஷன்தானே, ஹல்லேலூயா, அவன் மாம்சம்தானே, எல்லா மனுஷனும் அப்படித்தானே. ஆனால் தேவனோ நமக்கு எல்லா நேரத்திலும் சகாயராக இருக்கிறார். ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத நபர்கள் கூட நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண நேர்ந்தாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால அந்த யுத்தங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமாக எழும்பினது யார்? அவருடைய சொந்த சகோதரர்கள். எதிர்பார்க்கவே இல்லை, யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏதோ சும்மா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, சண்டை, அண்ணந்தம்பிக்குள்ள ஒரு சின்ன சின்ன காரியங்கள், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவுதான். அப்படி தான் அவர் நினச்சி தைரியமாக போனார். ஆனால் நினைத்தே பார்க்கல தன் சகோதரர்கள் தன்னை கொலை செய்ய தேடுவார்கள் என்று சொல்லி. அப்போ அவங்களே யோசேப்புக்கு விரோதமாக எழும்புறார். ஹல்லேலூயா. ஆபேல் காயன் ஆரம்பமே ஃபஸ்ட்டே அது தானே, 2 பேர் தான். அங்கேயே ஒரு பொறாமையின் ஆவி வந்து நினைத்து பார்க்க முடியாதவனே, யோசித்து கூட பார்க்க முடியாதவனே ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பினான். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு விரோதமாக அவரை காட்டி கொடுத்தது மட்டும் யார்? கூடவே இருந்த ஒரு குரூப் தான். ஹல்லேலூயா. இவன் தான் தெரிஞ்சும் கூடவே தான் வச்சிருந்தார். ஆமென். சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் இருக்க வேண்டியது இருக்குது. இவங்க தான் தெரிஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போனாதான் இனி உள்ள காலத்தில் ஹல்லேலூயா, ஆமாம், சமாதானமாக இருக்க முடியும். அப்படி கடைசி காலத்தில், ஏன்னா ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்குற காலம், ஆண்டவரே சொல்லிட்டார், கடைசி காலம் அப்படித்தான். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு தான் தப்பிக்கணும் அப்படின்னு ஓடுற காலம். அப்போ இப்படி நமக்குள்ளேயே இருந்து நமக்கு விரோதமாக எழும்பி யுத்தங்களை செய்ய பிசாசு மனிதர்களை தூண்டி விடுகிறான். தான் வாழணும்னா யாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிசாசோட கேரக்டர். பொறாமையின் மிகுதியினால் கொலை செய்கிற கொலைவெறியின் ஆவி பிசாசுடைய ஒரு சுபாவம். பண ஆசை இச்சைகளை உருவாக்கி ஜனங்களை ஒருவருக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிறது சத்துருடைய கிரியைகள். இதெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதுனால தான் போராட்டம், யுத்தம், பிரச்சனை, பாடுகள் இதெல்லாம் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதையெல்லாம் ஒரு நாளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எதுவும் நிரந்தரம் அல்ல. இன்றைக்கி ஆராதனையில் சொன்னது போல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முடியும், யுத்தங்கள் முடியும், போர் முடியும், நம்முடைய போராட்டங்கள் முடியும், நம்முடைய பிரச்சனைகள் முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். துன்மார்க்கமான ஆலோசனைகள் நமக்கு விரோதமாய் எழுப்பி, இல்லாவிட்டால் பொறாமையின் ஆவியுடைய மனுஷர்களை நமக்கு விரோதமாய் எழுப்பி நமக்கு விரோதமான யுத்தங்களை செய்ய சத்துரு திட்டமிட்டு நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்க வைத்திருப்பான் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், உன் போர் முடிந்தது. ஹல்லேலூயா. போர் முடிந்தது. மூன்றாவது இந்த பெண் என்ன செய்கிறாள்? 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகாலுக்காக செலவு பண்ணி போட்டார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த பொல்லாத ஸ்திரீயினுடைய ஜனங்கள் எழுந்து போய் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து அங்குள்ள பொக்கிஷ சாலைகளை திறந்து அங்கே இருக்கிற காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு பாகாலுக்காக செலவாக்கி போட்டார்கள். அப்போ இவள் என்ன செய்கிறான்னா, இவள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறாள், தேவனுக்குரியதை வஞ்சிக்கிறாள். ஆமென். அப்போ மூன்றாவது சாத்தானோட ஒரு பெரிய காரியம், ஒன்று துன்மார்க்கமான ஆலோசனை சொல்லி நமக்கு போராட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இன்னொன்று பொறாமையின் ஆவி உள்ள ஜனங்களை எழுப்பி விட்டு நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வர்றான். மூணாவது என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க நினைக்கிறான். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற பொழுது இந்த கட்டடம், இந்த பில்டிங் நம்ம சேர்ந்திருக்கிற அப்படி என்று அல்ல. தேவனுடைய சபை நம்ம எங்கே கூடினாலும் அது கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருடைய சரீரமும் நம்முடைய இருதயமும் தேவனுடைய ஆலயம். எங்கெல்லாம் தேவன் வாசமாக இருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய ஆலயம்.
அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, முதல்ல நம்முடைய இருதயத்தை கெடுக்க நினைக்கிறான், ரெண்டாவது நம்முடைய ஒரு மனதை, நம்முடைய ஐக்கியத்தை உடைக்க நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம், அவள் அடுத்தது செய்கிற காரியம் தேவனுடைய காணிக்கையை வஞ்சித்து எடுத்து விடுகிறாள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை ஆதங்கத்தோடு சொல்கிறார், நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள், நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள். அப்போ ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்போ உங்களை ஏமாற்றினோம், எப்போ உங்களை வஞ்சித்தோம்? எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுனாலே, காணிக்கை செலுத்தாமல் இருக்கிறதுனாலே, தசம பாகத்தை கொடுக்காமல் இருக்கிறதுனாலே நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போது தேவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற போதிக்கிற சில காரியங்கள், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களிலே பாருங்கள், பெரிய ஒரு உட்கார்ந்து பேசி அதை தடை பண்ணுகிற ஆவிகள் எல்லாமே யாருடைய ஆவிகள் தான்? சாத்தானின் ஆவிகள் தான். ஆமென் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை. அல்லேலூயா. தேவனுக்குரியதை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எந்தெந்த காரியத்தில் முக்கியத்துவத்தை எதெல்லாம் திருட நினைக்கிறதோ அது எல்லாம் பிசாசனுடைய வஞ்சக ஆவி. அல்லேலூயா. ஏன்னா இதை திருப்பி விடுகிற பொழுது கர்த்தரை விட்டு நம்மை பின்வாங்க வைக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒருத்தரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோன்னா அவங்களுக்கு நம்ம எதையாவது செய்யணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகளை நம்ம ரொம்ப நேசிக்கிறோன்னா இருக்கிற பொருளையே திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். அப்போ சொல்லுவாங்க, இதுதான் ஏற்கனவே இருக்க. ஆனாலும் அந்த கடையில் பார்க்குற உடனே நம்ம நினைப்போம், இது நம்ம பிள்ளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒருத்தரை நேசிக்கிற பொழுது ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் சில நேரத்தில் நம்ம பாசம் என்ன பண்ணும், ஸ்டாப் ஆகும். நம்ம பிள்ளைங்கள ஒருவேளை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உடனே அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிட்டு பார்க்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்முடைய சகோதர சகோதரியுடைய பிள்ளைகளோ ஏதோ இருக்கும், ஒரு கட்டத்தில் நமக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கூட வாங்க மாட்டோம். அல்லேலூயா. இவ்வளோ நாளும் கொடுத்ததே என்னது, வேஸ்ட்டு, இவங்களுக்கு போய் செஞ்சேனே. ஏன்னா அன்பு இருக்கிற வரைக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும், ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். அப்போ இதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். யார் ஒருவர் கர்த்தருக்கு கொடுக்கிறதை நிறுத்துகிறார்களோ தேவனை நேசிக்கிறதை நிறுத்துகிறாங்க. அல்லேலூயா. மறைமுகமான ஒரு செயல்பாடு. அப்போ இப்படிப்பட்ட போதனைகள், இப்படிப்பட்ட கற்பனைகளை எல்லாம் சத்துரு கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளே விதைக்கிறான் என்றால் தேவனை விட்டு அவர்களை பிரிக்க பார்க்கிறான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஜனங்களை போராட்டத்தின் பாதைக்குள்ளே கொண்டு வர சத்துரு நினைக்கிறான். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுதான். மனதிலே உண்டாகிற போராட்டங்கள் ஐக்கியத்தை கெடுக்கிறது, ஒரு மனதை கெடுக்கிறது, விசுவாசத்தை கெடுக்கிறது. எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இழுத்துட்டோம்னா இவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த யுத்தம், அந்த போர் எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் ரொம்ப அழகான அந்த வார்த்தை, அந்த சம்பவங்களெல்லாம் வாசிக்கிற பொழுது அந்த 2 நாளாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள், அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. அல்லேலூயா. இதுவரைக்கும் போராட்டத்தை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு, அவர்கள் சஞ்சலத்தோடு இருக்க வைத்து கொண்டிருந்த அவளுக்கு ஒரு முடிவு வந்தபோது, அல்லேலூயா, யுத்தம் மாறுதலாய் முடிந்த பொழுது தேசமே மகிழ்ந்ததான். அல்லேலூயா. அந்த தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிற்று. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் யுத்தத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டத்திற்கும் காரணமாக இருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் என் தேவன் இன்னைக்கு உடைத்து நொறுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 30வது வசனத்திலே யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு யுத்தம் எழும்பி வந்தது. அந்த யுத்தத்திலே தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டளையிட்டு யுத்தமே இல்லாமல் செய்த பொழுது யோசபாத்தின் ராஜ்யபாரம் எப்படி இருந்ததாம்? அமெரிக்கையாக இருந்தது. யுத்தம் இருந்தால் சமாதானம் இருக்காது.
ஹல்லேலூயா. போராட்டம் இருந்தால் சமாதானம் இருக்காது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா எத்தனை பேர் பரவாயில்ல நீங்கள் சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னா அதெல்லாம் வெறும் வார்த்தைகள். அந்த போராட்டத்துக்கு முடிவு வந்தால் தானே சமாதானம் வரும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா தானே சமாதானம் வரும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த யோசபாத்தின் நாட்களில் யுத்தத்தை எல்லாம் முடிச்சு விட்ட உடனே என்ன நடந்ததா? அந்த ராஜ்யபாரம் காலமெல்லாம் அமெரிக்கை, ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. பாருங்கள், இதே ஆசா ராஜாவின் நாட்களில் அது இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14, 6, 7. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தமே இல்லாமல் இருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தது. யூதாவிலே அரணான பட்டணங்களை அவன் கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆசா ராஜாவின் நாட்கள் வேதம் சொல்கிறது, யுத்தமே இல்லாமல் ஒரு அமைதி ஆண்டவர் கொடுத்துட்டார், ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டார். உடனே ஆசா சொல்கிறாரு, நமக்கு ஆண்டவர் நல்ல சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறாரு. இப்போ போய் நம்ம தூங்கிட்டுலாம் இருக்கிற வேண்டிய காலம் அல்ல. இந்த நாட்களில் நம்ம எழுந்து பட்டணங்களை கட்டுவோம், கோபுரங்களை கட்டுவோம், அலங்கங்களை கட்டுவோம், தாழ்பால்களை பலப்படுத்துவோம். நமக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே நம்ம செய்வோம், வாருங்கள் என்று ஜனங்களுக்கும் அழைப்பு கொடுத்து அவன் பட்டணங்களை கட்ட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம செய்யணும்னு விரும்புகிறோம். இதெல்லாம் கட்டி எழுப்பணும், என் குடும்பத்தை கட்டி எழுப்பணும், என் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும், என் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், எதிர்காலத்தை அழகாக கட்டி எழுப்பணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், எல்லாருக்கும் நல்ல ஒரு லைஃப் கட்டி எழுப்பணும் அப்படின்னு ஆசை. ஆனால் நமக்கு முடியல. ஏன்னா எப்பவும் யுத்தம் நடந்துட்டுருக்குல்ல. யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது கட்டட வேலை எப்படி நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் நீ வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவாய். ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ நீ சும்மா இருக்கக்கூடாது, விசுவாசி, ஜெபி, பிரயாசப்படு, செயல்படு, கட்டி எழுப்பு, எல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன பண்ணுறது? யுத்தம். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுறதா, இதுக்கு செயல்படுறதா, என்ன பண்ணுறது? அப்போ ஆசாவின் நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யுத்தமே இல்லாத ஒரு அமைதியை கொடுத்த பொழுது அவன் எழுந்து போய் கட்ட வேண்டியதை கட்ட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் எல்லா யுத்தத்திற்கும், போராட்டத்திற்கும், போருக்கும் ஒரு முடிவை கொடுத்து நாம் அநேக காரியங்களை இனி வருகிற நாட்களிலே கட்டி எழுப்ப நம்மை பயன்படுத்த போகிறார். ஒரு நெகேமியாவை போல் அலங்கங்களை கட்ட. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை போல, ஒரு சக்கரியா தீர்க்கதரிசன காலத்தில் நடந்தது போல, செருபாபேலில் நடந்தது போல ஆண்டவருக்காய் ஆலயங்களை கட்டி எழுப்ப, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப. எப்படி? ஜெபத்திலே, விசுவாசத்திலே, செய்கையினால், கிரியைகளினால். அதெல்லாம் நம்ம செய்யணும்னா இந்த போராட்டங்களுக்கு முடிவு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறார், உன் போர் முடிந்தது. ஆமேன். உன் போராட்டம் முடிந்தது. ஆமாம், வீட்டுக்கு போகணுன்னு இல்லையே, இன்னும் பிரச்சனையாக இருக்கே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு யுத்தம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கச்சக்கச்சான்னு என்ன பண்ணதான் செய்யும், கொஞ்சம் இருக்க தான் செய்யும். யுத்தம் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகும்? அங்கங்கே சில காரியங்களெல்லாம் சுத்திகரிக்க வேண்டியதெல்லாம் சுத்திகரிக்கணும். அப்படி இப்படி இருக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கும். ஆனால் நமக்குள்ள ஒரு தீர்மானமான எண்ணம், யுத்தம் முடிந்தது, எனக்கு விரோதமாக எழும்பின சத்துரு விழுந்தான், இதுவரை என்னை அடிமைப்படுத்தின பிசாசின் திட்டங்கள் தவிடுபடியானது. ஹல்லேலூயா. இனி துன்மார்க்கனின் ஆலோசனை என் குடும்பத்தில் செயல்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி எனக்கு விரோதமாய் என்னை அழிக்க நினைக்கிற பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் விழுந்து போனது. ஆமேன். மறைமுகமான செயல் திட்டங்கள் எல்லாம் உடைஞ்சு போனது. யாரெல்லாம் எழுப்பினாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இனி என் எல்லைக்குள்ளே யுத்தமே இல்லை. ஆமேன். ஆமாம், சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம யோசிக்காதபடிக்கு கர்த்தர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறேன். இனி நான் ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறேன். இனி என் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறேன். இனி என் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப போகிறேன். இனி என் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா.
அப்படி தேவன் நம்மை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. யுத்தத்தில் அவரே அல்லாமல் ஜெயம் கொடுக்க யாரால முடியும்? அவர் எழுந்தால் எல்லாம் அமர்ந்து போகும். இன்றைக்கு எழுப்பி நிற்கிற எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு முன்பதாக அமைதியாகும். ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு அமைதியை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் உண்மையாய் விசுவாசித்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய திவ்யமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவேளை மனதின் போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தின் சில பிரச்சனைகளினால் போராட்டமாக இருக்கலாம், பொருளாதார வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கலாம், சமாதானத்தை இழந்து இளைப்பாறுதலை இழந்து ஒருவேளை எத்தனை நாட்கள் ஆண்டவரே, எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை நான் காண்பேன் என்று உங்களுடைய மனதிலே ஒரு அதைரியம், ஒரு அவிசுவாசம், ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கலாம். ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, உன் போர் முடிந்தது. பயப்படாதே, உன் யுத்தம் முடிந்தது. அல்லேலூயா. எல்லா சத்துருவினுடைய கெக்கரிப்புகளும் அடங்கி போகிற நாட்கள் வந்தது. அல்லேலூயா. ஒரு எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகரி ரப்சாக்கே எழுந்து நின்று எத்தனையோ அவமானமான வார்த்தைகளை பேசினார்கள், எத்தனையோ நிந்தையான வார்த்தைகளை பேசினார்கள். எசேக்கியாவை பார்த்து கேட்டார்கள், உன் நம்பிக்கை என்ன? உன் தேவனை நீ இப்படி நம்பி இருக்கிறாய் என்று அவனை அவமரியாதையாக பேசினார்கள். ஜனங்களை பார்த்து நகைத்தார்கள், எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரே நாள் ராத்திரியிலே தேவன் எழுந்தார். தேவன் எழுந்த பொழுது தேவதூதன் இறங்கி வந்தார். ஒரே நாள் ராத்திரியிலே எல்லா யுத்தத்திற்கும் பிரச்சனைக்கும் ஒரு முடிவை தேவன் கட்டளையிட்டு அடுத்த நாள் முதற்கொண்டு சந்தோஷத்தின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், அற்புதத்தின் நாட்கள், விடுதலையின் நாட்கள், மனமகிழ்ச்சியின் நாட்களை தேவன் அந்த தேசத்திற்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தது உண்மையானார். இன்றோடு நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் யுத்தங்களுக்கும் தேவன் ஒரு முடிவை கட்டளையிட்டு இனி வருகிற நாட்களிலே, இனி வருகிற மாதங்களிலே, இந்த வருடத்திலே, இந்த கடைசி மாதங்களிலே தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நமக்காய் எழுந்தருளுவார். கர்த்தர் நமக்காய் எழுந்தருளுவார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தாரே, அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்ற இன்றைக்கு நமக்காய் எழுந்தருளுவார். இனி துக்கம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி பயம் இல்லை, இனி கொடுமை உன் தேசத்தில் இல்லை, இனி துன்மார்க்கன் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. உன் எல்லைக்குள்ளே பிசாசின் கிரிகள் வர முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் ஒரு முடிவை கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் போர் முடிந்தது என்று விசுவாசிக்கிறேன், என் போராட்டம் முடிந்தது என்று விசுவாசிக்கிறேன், என் யுத்தம் முடிந்தது என்று விசுவாசிக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நான் சுதந்திரிக்கிறேன், நன்மையை சுதந்திரிக்கிறேன், சந்தோஷத்தை சுதந்திரிக்கிறேன், இளைப்பாறுதலை சுதந்திரிக்கிறேன், சுகத்தை சுதந்திரிக்கிறேன், ரட்சிப்பை சுதந்திரிக்கிறேன், கனத்தை சுதந்திரிக்கிறேன், மேன்மையை சுதந்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தங்களிலும் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடுவோம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கென்று, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று, மகிழ்ச்சிக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், மகிழ்ச்சியினால் நிரப்பும் அப்பா. என்னென்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இனி வருகிற நாட்களில் அற்புதமான வழிகள், வாசல்கள் திறக்கப்படுவதாக. இதுவரை
கடினமான பாதைகள் எல்லாம் லெகுவாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே காத்திருக்கிற காரியத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிலை நிறுத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அதிசயங்களை காணப்படும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.